வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆதித்யாவின் காதல் தேவதை எபிசோட் 238. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்டட் அகிலாண்ட ஸ்ரீலம் அட் ஹால். அகிலாம்மா பாட்டி வீட்டுக்குள்ளே வராங்க. கரெக்டாக ஆதி கீழே வராரு. ஆதிம்மா என்னம்மா இப்போ தான் வரீங்க, ஏம்மா லேட்டு? அகிலா வர வழியில் டிராஃபிக் ஆதி, அதான் வர லேட் ஆகிடுச்சு. ஆதி உட்காருங்கம்மா. அகிலா பாட்டி சோஃபாவில் உட்காடுறாங்க. குருச்சி என்ன சொன்னார் அகிலா? அகிலா சொல்கிறேங்க. ஆமாம் ஆதி, பார்வதி எங்க? ஆதி தூங்கிட்டு இருக்காம்மா. நான் நீங்கள் வந்துட்டீங்களான்னு பார்க்க தான் கீழே வந்தம்மா. அகிலா சரி ஆதி, அப்புறம் நம்ம வீட்டில் இருக்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு குறித்து சொல்லிட்டாங்க. ஆனால் நான் ஆதியை பார்க்குறாங்க. ஆதி ஆனால் என்னம்மா? அகிலா அது ஆதி, பார்வதிக்கு வயிற்றில் வர்ற குழந்தைக்கு தான் நேரம் சரியில்லை, அவங்கள சுற்றி பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொன்னார். ஆதி ஃபீஸ் மாறுது. அவருக்கு அன்றைக்கி பார்வதி கார் மோத வந்தது, ஐஷா பண்ணது எல்லாம் மைண்டில் வந்து போகுது. அகிலா அது நீ கவலைப்படாதப்பா, குருச்சி அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லியிருக்காரு. நாளைக்கு நம்ம அதை பண்ணிடலாம், அப்புறம் பார்வதிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆதி அகிலா அம்மாவை பார்க்குறாரு. அகிலா ஆதி, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு 9 கர்ப்பிணி பெண்களை வர வச்சு பார்வதி கையால் சமைச்சு அவங்களுக்கு விருந்து சாப்பாடு போட்டு அவங்களுக்கு புடவை, வளையல், மஞ்சள், குங்குமம், தேங்காய், வெட்டலை பாக்கு, பூ, பழம், பணம் நான் வச்சு பார்வதியில் கொடுக்கணும்னு சொன்னார். அகிலா அவங்க மனசார் பார்வதியும் வயிற்றில் வளர்கிற குழந்தையும் வளர்த்துனா ரொம்ப நல்லதான். ஆதி அகிலா என்ன ஆதி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? பார்வதி பண்ணால் நல்லது, அவளுக்கு வர பிரச்சனை இருந்து அவளை காப்பாற்றணும். எல்லாத்துக்கும் மேலே நீ அவள் கூட இருக்க வரைக்கும் அவளுக்கு ஒன்றாகாது ஆதி. ஆதி சரிம்மா, ஆனால் நாளைக்கு பார்வதி தான் சமைக்கணுமா? அகிலா ஆமாம் ஆதி, அப்படி தான் குருஜி சொன்னார். ஆதிம்மா அவளுக்கு எல்லாம் பண்ண கஷ்டமாக இருக்கும்லம்மா, நான் பார்வதி கூட ஹெல்ப் பண்ணுவாம்மா? பாட்டி ஸ்மைலோட பார்வதியோட பாதி ஆதி, நீ கண்டிப்பாக நீ அவளுக்கு உதவி பண்ணலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. அகிலா ஆமாம் ஆதி. ஆதி ஸ்மெயில் பண்ணுறாரு. அகிலா நான் நம்ம ராமசாமி கால் பண்ணி ஒரே மாதிரி 9 பட்டு புடவை வீட்டுக்கு கொடுத்துட சொல்கிறேன். அப்புறம் தட்டில் பணத்துக்கு பதிலாக கோல்டு செயின் வச்சு கொடுத்துடலான் இருக்கேன். அது பிறக்க போகிற குழந்தைக்கு நம்ம கொடுக்குற அன்பளிப்பாக இருக்கும்ல ஆதி. ஆதி ஆமாம்மா. வனிச்சாம்மா இன்வெஸ்ட் அது ஒன்றும் குறைச்சல் இல்லை, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், ஆனால் இந்த பார்வதி வயிற்றில் வளர குழந்தை இந்த பூமிக்கு வர நான் விட மாட்டேன். ஆஷிகா மைன்வேஸ் பார்வதிக்காக அகிலா ஆண்டி இப்போலாம் ஒன்று ஒன்றா பார்த்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவளை ஆதிக்கிட்டேருந்து பிரிக்கிற விஷயம் நாளுக்கு நாள் கஷ்டமாயிட்டே போதுன்னு யோசிக்கிறான். அப்போ பார்வதி கீழே வரான். அவளுக்கு இன்னும் சரியாக தூக்கமே போல. வந்து ஆதி பக்கத்தில் உட்காந்துக்கிறான். ஆதி போய் கொண்டாட்டி எழுந்துட்டியா? பார்வதி இன்னும் ஆதி மேலே சாஞ்சு தூங்குறான். ஆதி சிரிச்சிட்டே பாதி தூக்கத்துலேயே வந்துட்டியா? பார்வதி இன்னும் தலையை மட்டும் ஆட்டுறான். எல்லாரும் பார்வதியை பார்த்து சிரிக்கிறாங்க. ஆதி பார்த்தீங்களாம்மா, இங்கே வந்து தூங்குறான், இப்போலாம் மேடமுக்கும் அதிகமாகவே வருதுமா. பார்வதி கண்ணை திறந்து ஆதியை பாவமாக பார்க்குறா. ஆதி நான் சும்மா சொன்னேன், உனக்கு கோவமே வராதுடி. பார்வதி சிரிங்கிக்கிட்டே போங்க மாமான்னு சொல்கிறான். ஆதி ஸ்மெல் பண்ணுறாரு. ஆஷிகா மைன்வேஸ் நேற்று தான் சண்டை போடுற மாதிரி இருந்துச்சு, ஆனால் இப்போ அது மாதிரி ஒன்றும் தெரியலையே. அகிலா பார்வதி நாளைக்கு வீட்டில் ஒரு சின்ன பூஜை வச்சுருக்கோமா, நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டு 9 கர்ப்பிணி பெண்களுக்கு உங்கள் கையில் சமைச்சு விருந்து போட்டு அவங்களுக்கு உங்கள் கையில் தாம்பூலம் கொடுத்தா நல்லதுன்னு குருஜி சொன்னாருமா. உனக்கு ஓகே தானே? உன்னால் உங்களுக்கு சமைக்க முடியுமா? பார்வதி என்னால் முடியுமா, நான் பண்ணுறேன். அகிலா நல்லதும்மா. பார்வதி ஸ்மைல் பண்ணுறா. ஆதிம்மா எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குமா, நான் போயிட்டு வந்துடுறேம்மா. அகிலா இப்போ வா. ஆதி ஆமாம்மா, நான் போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன். அகிலா சரி ஆதி, போயிட்டு சீக்கிரம் வந்துடு. ஆதி சரிம்மா. ஆதி திரும்பி பார்வதி பார்க்குறாரு. பார்வதி நீங்கள் போயிட்டு வாங்க மாமா. ஆதி ஸ்மைலோட நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன், ஒருவேளை லேட் ஆச்சுன்னா நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்புண்டாட்டி. பார்வதி சரி மாமா. ஆதி கிளம்பி போகிறாரு. ஆதி கார். ஆதி யோசிச்சு காரை ட்ரைவ் பண்ணுறாரு. ஆதி கண்டிப்பாக அந்த நந்தினி தான் பார்வதி கொலை பண்ண அன்றைக்கி ஆள் அனுப்பியிருப்பா, ஒன்று இனி சும்மா விட போகிறதில்ல நந்தினி கோவமாக கார் ட்ரைவ் பண்ணுறாரு. ஆதியோட கார் நந்தினி வீட்டு முன்னாடி வந்து நிற்கிது. ஆதி கோவமாக கார்லேருந்து இறங்கி போய் டோரை ஃபோர்ஸாக நாக் பண்ணுறாரு. நந்தினியோட பிஏ வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. பிஏ நீங்களா? ஆதி எங்கே மேடம்?
அவங்க உள்ளே தான் இருக்காங்க. ஆதி அப்போ தலைன்னு சொல்லிட்டு ஆதி வேகமாக உள்ளே வர்றாரு. நந்தினி ஸ்டெப்ஸ்லேருந்து வரா. ஆதியை பார்த்துட்டு வாவ் ஆதி வாட் இஸ் சர்ப்ரைஸ், நீங்கள் என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னு சிரிச்சிட்டே வந்து ஆதி முன்னாடி நிற்க. ஆதி சேம கோவமாக அவள் கழுத்தை பிடிச்சி பேக்கில் தள்ளி வாலில் சேர்த்து அவள் கழுத்து நடிக்கிறாரு. நந்தினி கோவமாக ஆதி கையை தட்டி விட்டு ஆதி உங்களுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, எதுக்கு இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க? ஆதி ஏய் எனக்கு வர கோவத்துக்கு உன்னை இங்கேயே கொண்டு போட்டுட்டு போயிடுவேன். என்ன தாண்டி பிரச்சனை உனக்கு, பிஸ்னஸில் என்ன அழிக்கணும்னு நீ என்னென்ன கிரிமினல் வேலையெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பண்ணுற. அதில் என்கிட்ட தோற்று போய் அசிங்கப்பட்டாலும் உனக்கு புத்தி வராது. ஆதி இப்போ என்கிட்ட மட்டும் மோதாமல் எதுக்கு என் பார்வதி கொள்ள பண்ண ஆள் அனுப்புகிறேன்? நந்தினி என்ன ஆதி விளையாடுறியா? ஆதி யார் நான் விளையாடுறேன்னா? நீ தானே பார்வதி கொலை பண்ண 3 நாள் கால் அனுப்புனேன். நந்தினி நல்ல கதை சொல்கிறேன், பேசாமல் சினிமா டைரக்ட் பண்ணலாம். ஆதி ஏய் என்ன நக்கலா? நந்தினி பின் என்ன, நான் எப்போ பார்வதி கொலை பண்ண ஆள் அனுப்புனேன்? நீங்கள் ஃபஸ்ட்டு எப்போ 3 நாள் போனீங்கன்னு எனக்கு தெரியாது. உண்மையை சொல்கிறேன், நீங்கள் எங்கேயோ அவுட் ஸ்டேஷன் போயிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் நாளாக பார்வதி கொலை பண்ண ஆளெல்லாம் அனுப்பலை. ஆதி பொய் சொல்லாது, உன்னை தவிர வேறு யாரும் அதை பண்ண மாட்டாங்க. நந்தினி ஆதி ஆர் யூ மேட், நான் தான் சொல்கிறேன்ல நான் பண்ணலேன்னு, நீ புரிஞ்சிக்கவே மாட்டேறியா? ஐ எம் ப்ராமிஸ் நான் பார்வதி கொலை பண்ண ஆள் அனுப்பலை. ஆதி நீ பண்ணாமல் வேறு யார் பண்ணியிருப்பா? நந்தினி ஏன் உன்னை எனக்கு மட்டும்தான் பிடிக்காதா என்ன? உனக்கு எனிமீஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ ஏன் உன் வீட்லேயே அந்த பார்வதியை பிடிக்காதவங்க இருக்காங்க. அவங்கள யாரோ பண்ணியிருக்கலாம்ல, நீ எப்போ பாரு என்னையே சந்தேகப்படுற? ஆதி எவ்வளோ பேசுகிறோம் பேசு, ஆனால் ஒன்றுனா நம்ப மாட்டேன். நீ தான் தப்புன்னு ஒரு எவிடன்ஸ் கிடைச்சாலும் உன்னை சும்மா விட மாட்டேன். நந்தினி நான் பண்ண நீ ப்ரூவ் பண்ண ஆதி, நானே போலீஸில் ஹேண்ட் ஓவர் ஆகிடுறேன். ஆதி கோமா நிரூபிச்சு காட்டுன்னு கோமா வெளியே வராரு. கார் விண்டோவில் கை அடிக்கிறாரு. ஆதி நந்தினி கண்ணில் போய் தெரியல, இது அவள் பண்ணல, வேறு யாரோ பண்ணியிருக்காங்க. ஒருவேளை ஐஸ்வர்யா பண்ணியிருப்பாளா, இல்லை வனஞ்சாத்து மித்ரான்னு யோசிச்சுட்டு எதார்த்தமாக கார் உள்ள பார்க்குறாரு. கார் பேக் சீட்டில் 2 சீட்டுக்கு நடுவில் என்னமோ தெரியுது. ஆதி டோர் ஓப்பன் பண்ணி அதை கையில் எடுக்கிறாரு. ஆதி மைன்வெஸ் என்னது இதுன்னு யோசிக்கிறாரு. அப்புறம் அதை நல்லா பார்த்து புரிஞ்சுக்கிறாரு. ஆதி ஜிபிஎஸ் ட்ரேக்கர், இது எப்படி நம்ம காரில் யார் வச்சுருப்பான்னு? அப்போ இதை வச்சு தான் நம்மளை 3 நாள் வரைக்கும் ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க. கண்டிப்பாக இதை வெளியே யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம வீட்டில் இருக்க ஆள் தான் பண்ணியிருப்பாங்க. வெளியே கார் எங்கே ஸ்டாப் பண்ணாலும் கார் டோரை லாக் பண்ணி தானே போவோம். கண்டிப்பாக வீட்டில் இருந்து தான் யாரும் இந்த காரில் போட்டிருக்காங்க. ஆதி கோவமாக அந்த ஜிபிஎஸ் ட்ரேக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு கார் எடுத்து வேகமாக கிளம்புறாரு. அட் அகிலாண்டேஸ்வரி இல்லம். அகிலா பார்வதி மாமா சாப்பிட்லாம். பார்வதி நான் மாமா வந்தது சாப்பிட்றேனே. அகிலா ஆதி என்ன சொல்லிட்டு போனான், அவன் வர நேரம் ஆயிடுச்சுன்னா உன்னை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க சொன்னான்ல, நீ சாப்பிடாம இருந்தால் கோவப்பட போகிறான், ஒழுங்காக சாப்பிடவா? பார்வதி எல்லோரும் சாப்பிட போகிறாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே ஆதி வீட்டுக்குள்ளே வர்றாரு. பார்வதி மாமா வந்துட்டிங்களா, வாங்க சாப்பிடுங்க. ஆதி நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் பார்வதி, நீ சாப்பிடு. பார்வதி ஆதி மேலே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வர்றாரு. பட்டமாக அவருக்கு சர்வ் பண்ணுறாங்க. ஆதி சாப்பிட்டுட்டு வனஜா மித்ரா ஐஸ்வர்யா பார்க்குறாரு. அகிலா ஆதி அவ்வளோ வேகமாக எங்கே போனேன்? ஆதி அது ஒரு கிளைண்ட்டை பார்க்க போயிருந்தம்மா. அகிலா சரி ஆதி. எல்லோரும் சாப்பிட்டு ஹாலுக்கு வராங்க. வனஜா மித்ரா அவங்க ரூமுக்கு போகிறாங்க. ஆதி அதை பார்க்குறாரு. அகிலா ஆதி பார்வதி கூட்டிகிட்டு போ, 2 பேரும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. ஆதி சரிம்மா வா பார்வதி. ஆதி பார்வதி கூட்டிட்டு வந்து பெட்டில் படுக்க வைக்கிறாரு. பார்வதி மாமா நீங்களே பக்கத்தில் படுங்க. ஆதி இல்லை செல்லோ நான் அப்புறம் படுக்கிறேன், ஒரு இம்பார்ட்டன்ட் பேப்பரை காரில் வச்சுட்டு வந்துட்டேன், அதை போய் எடுத்துகிட்டு வரேன், நீ தூங்கு சரியா? பார்வதி ஆதி வேகமாக ரூம்லேருந்து வெளியே வந்து நேராக மித்ரா ரூமுக்கு போகிறாரு. அட் மித்ரா ரூம். ஆதி டோர் நாக் பண்ணுறாரு. வனஜா யார் அது, தூரம் ஓப்பனில் தான் இருக்குள்ளே வாங்க. ஆதி உள்ளே போகிறாரு. வனஜா மித்ரா ஆதி பார்த்து ஒருத்தர் பார்த்துக்குறாங்க. வனஜா வா ஆதி, என்ன புதுசாக எங்களை பார்க்க ரூமுக்கு வந்திருக்கேன்? ஆதி அத்தை நான் சுற்றி வலிச்சு கேட்க விரும்பல, டைரக்டராகவே கேட்குறேன். எதுக்கு எங்கள் காரில் ஜிபிஎஸ் ட்ரேக்கர் வச்சு எங்களை ஃபாலோ பண்ணி ரவுடிங்களை அனுப்பி என் பார்வதி கொலை பண்ண ட்ரை பண்ணது நீங்கள் தானே? வனஜா மித்ரா ஷாக்கு. ஆதி கோமா சொல்லுங்கள் நீங்கள் தானே பண்ணீங்க. வனஜா என்னது நினச்சிட்ருக்கோம் மனசில், தேவையில்லாமல் என்னென்னமோ பேசிகிட்ருக்க. நீ 3 நாளுக்கு தான் போனேன்னு எங்களுக்கு இப்போ நீ சொல்லி தான் தெரியும். ஆதி நடிக்காதீங்க, உங்களை தவிர யார் யார் பண்ணியிருப்பா? கண்டிப்பாக உங்கள் வேலையாக தான் இருக்கும். வனஜா ஆதி நாங்கள் தான் சொல்கிறோமில்ல, நீ தேவையில்லாமல் எங்கள் மேலே பழி போட பார்க்காத, நாங்கள் ஏன் பார்வதி கொலை பண்ண பார்க்கணும்? ஆதி நக்கலா எல்லாம் எனக்கு தெரியும், நாங்கள் வீட்டில் இல்லாத போது நீங்கள் அம்மாகிட்ட பேசுனதெல்லாம் எனக்கு தெரியும்.
பார்வதி கொலை பண்ணிவிட்டு உங்கள் பொண்ணை ஈஸி எனக்கு 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம் பிளான் பண்ணியிருப்பீங்க. அதனால தானே அப்படி பண்ணீங்க. மித்ரா, ஆதி மாமா போதும், நாங்கள் தான் சொல்கிறோம்ல, நாங்கள் எதுவும் பண்ணல. நீங்கள் தேவையில்லாமல் ஏதோ கற்பனை பண்ணிக்காதீங்க. ஆதி, நீங்கள் இப்படிலாம் பேசினா வலிக்கு வர மாட்டீங்க. நான் அம்மாவை கூப்பிட்றேன். அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க உங்களை கேட்டால் தான் நீங்கள் வலிக்கு வருவீங்க. வனஜா, போய் அண்ணி கூப்பிடு, நாங்கள் எந்த தப்பும் பண்ணல. நல்லா அவங்களுக்கு பயப்பட எங்களுக்கு எந்த அவசியம் இல்லை. ஆதி, சீக்கிரம் நீங்கள் தான் பண்ணீங்க, ஆதாரத்தோடு உங்கள் முன்னாடி வரேன். வனஜா, அப்படின்னு நடக்கவே நடக்காது. ஆதி வனஜா முறைச்சிட்டு போகிறாரு. வனஜா, என்னடி இவன் என்னென்னமோ உளறிட்டு போகிறான். மித்ரா, மா, மூணாரில் அந்த பார்வதி யாரோ கொலை பண்ண பார்த்துருக்காங்க. அதான் மாமா நம்மளை சந்தேகப்படுறாரு. ஏம்மா, ஒருவேளை நந்தினி பண்ணியிருப்பாளோ? வனஜா, இரு, அவளுக்கு எதுக்கு கால் பண்ணி பார்க்கலாம். வனஜா நந்தினிக்கு கால் பண்ணுறாங்க. நந்தினி, சொல்லுங்கள் வனஜா ஆண்டி, என்ன ரொம்ப நாளுக்கு அப்புறம் கால் பண்ணியிருக்கீங்க? வனஜா, ஏன் நந்தினி, நீ எங்களுக்கு தெரியாமல் அந்த பார்வதி கொலை பண்ண மூணாருக்கு ரவுடிங்களை அனுப்பினியா? நந்தினி, அட என்ன ஆண்டி, நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த ஆதியும் வந்து அதை தான் கேட்டான். நான் அப்படிலாம் எதுவும் பண்ணல ஆண்டி. உங்ககிட்ட சொல்லாமல் நான் பண்ணுவேண்ணா, சொல்லுங்கள். நான் நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு தான் நினச்சேன். வனஜா, நான் எதுவும் பண்ணல நந்தினி, நீயும் பண்ணல, வேறு யார் பண்ணியிருப்பா? நம்மளை தவிர அந்த பார்வதி கொலை பண்ண நினைக்கிற அளவுக்கு அவளுக்கு எதிரி யார் இருக்காங்க? நந்தினி, தெரில ஆண்டி, ஆனால் சீக்கிரம் அவங்கள கண்டுபிடிக்கணும். வனஜா, கண்டுபிடிக்கலாம் நந்தினி, நீயும் ட்ரை பண்ண, நானும் ட்ரை பண்ணுறேன். நந்தினி, ஓகே ஆண்டி. வனஜா, சரி நந்தினி, கால் கட்ஸ். மித்ரா, என்ன சொன்னாமாவ? வனஜா, அவள் பண்ணலடி, வேறு யாரும் அந்த பார்வதிக்கு எதிரிங்க இருக்காங்க. மித்ரா, மா, ஒரு ஐஷாவாக இருப்பாளோ? வனஜா, சே, அவள்லாம் இல்லடி, நம்ம விஷம் கலந்து கூடன்னு சொன்னப்போ எப்படி பயந்தா? அவள்லாம் பண்ண சான்ஸே இல்லை. மித்ரா, அப்போ யாராக இருக்குமா? வனஜா, கண்டுபிடிக்கணும்டி. மித்ரா வனஜா யோசிக்கிறாங்க. சீன் ஷிஃப்ட் அவுட் சைட். ஆதி மித்ரா ரூம்லேருந்து வெளியே வராரு. நேராக ஹாலுக்கு வராரு. ஐஷா வீட்டுக்குள்ளே வரா. ஆதி அவளை பார்க்குறாரு. ஐஷா மேலே போக போகிறா. ஆதி, ஒரு நிமிஷம். ஐஷா ஸ்டாப் ஆகி திரும்பி ஆதியை பார்க்குறா. ஆதி, உங்ககிட்ட ஒன்று மட்டும் கேட்குறேன், உண்மையாக பதில் சொல்லு. பார்வதி கொலைப்பட நீ நாங்கள் மூணாருக்கு போனப்போ ரவுடிகள் அனுப்புனியா? ஐஷா, என்ன உளறீங்க ஆதி? நான் அப்படி எதுவும் பண்ணல. நான் பண்ண தப்பு அவளுக்கு அந்த மருந்து கலந்து கொடுக்க நினச்சது தான். அவளுக்கு நான் பண்ண பார்த்ததால இப்போ நான் தான் கஷ்டப்படுறேன். நான் ஏதோ கோவத்தில் தப்பு பண்ணிட்டேன். அவள் வயிற்றில் இருக்க குழந்தை அழிக்க நினச்சி அந்த மருந்து கொடுக்க நினச்சேனே தவிர அவள் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு நான் ஒரு நாள் நினச்சதில்ல. நான் பண்ண தப்பு தான், அதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னை கொலகாரின்னு பேர் வைக்க பார்க்காதீங்க. நான் நீங்கள் கேட்ட மாதிரி எதுவும் பண்ணல. அழுத்தி ஸ்டெப் சரி மேலே போயிடுறான். ஆதி யோசனையோட ஐஷா போகிறதே பார்க்குறாரு. சீன் ஃப்ரீ ஸ்டெப்ஸ்